ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கடக லக்ன அன்பர்களுக்கு குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை ஆகிறார்கள். அதை குறித்து தான். குரு பயிற்சி ஆயிடுச்சு, நமக்கு 12ஆம் வீட்டில் வந்துட்டார். அது என்ன நட்சத்திரத்தில் போகிறாரோ அந்த பலனை தான் தருவார். இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகிற குரு ராகுனுடைய நட்சத்திர திருவாதிரைக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து வரார். அதே நேரத்தில் நமக்கு 8ஆம் இடமான கும்பராசியில் ராகு குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ ஒருத்தருடைய நட்சத்திரத்தில் இன்னொருத்தர் மாறி உட்காந்துக்கிறதுக்கு பேர் தான் நட்சத்திர பரிவர்த்தனை, சார பரிவர்த்தனைன்னு பேர். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒருத்தர் பலனை இன்னொருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த எக்ஸ்சேஞ்சு பரிவர்த்தனை என்பது நல்ல பாவங்களாக இருந்தால் நல்ல பாவங்களுக்கு உண்டான நல்ல பலனை தரும். அதே கெட்ட பாவங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அதில் வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்னா, அது குரு சம்பந்தப்பட்ட விஷயமும் ராகு சம்பந்தப்பட்ட விஷயமும் நம்ம ஜாதகத்தில் என்ன கேரக்டர் வாங்கியிருக்கோ அந்த விதத்தில் அது வேலை செய்யும். எல்லா கடகலக்கணக்காரருக்கும் 8ல் இருக்கிற ராகு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட போகிறதில்ல, 12ல் இருக்கிற குரு ரொம்ப பெரிய விரயத்தை கொடுத்துட போகிறதில்ல. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, வெறும் பெயர்ச்சி மட்டும் உங்களுடைய பலன்களை தீர்மானிப்பது இல்லை. உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் இவைகள்தான் உங்களுக்கு நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கின்றன. அந்த நிகழ்வுகளுக்கு கோச்சாரத்தில் வலிமையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அதனால் இந்த பதிவு கடகலக்னக்காரங்க ரொம்ப வெக்ஸாகி கேட்டுற வேண்டாம், ரொம்ப பயப்பட்டு கேட்டுற வேண்டாம். உங்களுக்கு ராகு திசையோ குரு திசையோ அல்லது திசாபுத்தி அந்தரத்துலேயோ இந்த 2 கிரகங்கள் வந்தால் மட்டும் நான் சொல்கிற பலனை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. சரி, 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குரு மாதிரி வேலை செய்கிறதுனால அந்த குரு 12ல் இருந்து அவர் ராகு மாதிரி வேலை செய்கிறதுனால இந்த 8ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது இல்லையா? இந்த ரெண்டுமே கெட்ட பாவங்கள் இல்லையா? அதனால் நாம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மெயின் ஹெல்த்தில் கவனமாக இருங்க. நம்ம லக்னத்துக்கு தான் இந்த 8 வேதனையை கொடுக்கும், வலியை கொடுக்கும். லக்னம் என்பது தான் நம்ம திங்க் பண்ணுறது, நம்மளுடைய ஆரோக்கியம், உடல் வலிமை, மன வலிமை, இதெல்லாமே குறிக்கிறது, வெற்றி எல்லாமே குறிக்கிறது. அப்போ நம்மளுக்கு அந்த ஹெல்த்தில் கான்ஷியஸ்னஸை கரெக்ட் பண்ணிவிட்டு வெளியில் சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் பாய்சன், குருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிவயிறு, கொலஸ்ட்ரால், சுகர். ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளட் வெசல்ஸ், இரத்த நாளங்கள், இரத்த ஓட்டங்கள். அது மட்டுமல்ல சுவாச உறுப்புகள். அப்போ ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு வர்றது, இதெல்லாமே ராகு குருனுடைய சம்பந்தம். காற்று ராசியில் தான் இந்த 2 கிரகமும் இருக்குது. அப்போ கேஸ் ட்ரபிள் சம்மந்தப்பட்டது, ஏர் லாக் சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா முதுகு தண்டு வடத்துலேயே பிளாக்கேஜ் ஆகுது அந்த காற்று. அதனால் ஒரு வயிற்றில் ஏற்பட்டால் அது கேஸ் ட்ரபிள். அதே நரம்பு மண்டலத்திலேயோ இரத்த நாளங்கள்லேயோ ஏற்பட்டால் அது பிளாக்கேஜ், ஏர் லாக்கேஜ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைத்து கவனம் எடுத்துக்கோங்க. உறவுகள் சார்ந்த விஷயத்தில் அதிகமான எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கோங்க. அதாவது ஒருத்தர் மேலே நமக்கு பாசம் இருக்குது, அஃபெக்ஷன் இருக்குது. ஆனால் அந்த அஃபெக்ஷன் அவங்க செலுத்தணும் நம்ம மேலே அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது மனித இயல்பு, சகஜம். ஆனால் பக்குவத்தை வரவழைச்சிக்கணும். 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம மனசுக்கு இது சரின்னு படுது, அவங்க மனசுக்கு அது சரின்னு படலை அப்படிங்கிறதுக்காக நாம் அதை ரொம்ப அதுக்காக மெனக்கிடக்கூடாது, வெக்ஸ் ஆகக்கூடாது.
அந்த காலகட்டம் அவங்க கிரகம் அவங்கள அப்படி திங்க் பண்ண வைக்குதுன்னு நினச்சி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கோங்க. அதாவது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட காலம் முழுக்கமும் ஒரே சுபாவத்தில் இயங்க முடியாது. தந்தையாகட்டும், மகனாகட்டும், மகளாகட்டும், கணவன் மனைவியாகட்டும், சகோதரனாகட்டும், நண்பர்களாகட்டும், ஒரு அஃபெக்ஷன் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்ப்பு ஏற்படுறது கிரகம்தான் செய்யுது. அந்த கிரகம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஏன்னா பல நட்சத்திரங்கள் வழியாக அது பயணிக்குது. நமக்கு ஒரே திசாபுத்தி நடக்கிறது இல்லை, பல திசாபுத்தி மாறி மாறி நடக்குது. இத்தனை காம்பினேஷனில் வரும்போது ஒன்றுக்கு ஒன்று எதிராக வேலை செய்யும்போது தான் பிரச்சனை வருது. அப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து பழகுங்க. அதாவது எதிர்பார்க்குறத நீங்கள் நிர்பந்தப்படுத்தாதீங்க. 8ஆம் இடம் என்பது 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு. இப்போ நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்டோ அல்லது உங்களுடைய ஒய்ஃபோ அவங்களுக்கு அது பேச்சு ஸ்தானம். 8ஆம் இடம் என்பது பேச்சு ஸ்தானம். அப்போ அவங்க பேசுகிறது நமக்கு பிடிக்காது, நம்மளை காயப்படுத்தும், ஊண்டிங்காக இருக்கும். ஏன்னா ராகு, நாக்கில் பாம்பு. ஆனால் குரு மாதிரியும் செயல்படுது. அந்த குரு நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்குது. அந்த 12ங்கிறது என்ன? அதுவும் ஒரு அதிருப்தி மனப்பான்மையை உண்டாக்குறோம். கணவன் மனைவி உறவில் அந்த 8, 12ங்கிறது அதிருப்தி மனப்பான்மை, உறவுகளில் பிரிவுகள், சண்டை சச்சரவுகள், பணப்புழக்கத்தில் கொடுக்கல் வாங்கலில் நடக்கக்கூடிய இழப்புகள். ஸோ அந்த வகையில் அதில் கேர் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு ராகு குரு திசாபுத்தி அந்தரம் நடந்தால் மட்டும் இதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சனி திசை நடக்குதுன்னு வைங்க, அப்போ சனிக்கு உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, அவர் 9ஆம் வீட்டில் இருக்கார். அந்த 9ஆம் வீடுங்கிறது நமக்கு ஆரோக்கியத்துக்கும் நல்லது, உறவுகளுக்கும் நல்லது, பிரச்சனையே இல்லை. இந்த குரு ராகு திசாபுத்தி நடந்தால் மட்டும் பார்த்துக்கோங்க. எந்தெந்த விதத்தில் வேறு வகையில் ப்ராப்ளம் பண்ணும் அப்படின்னா, இப்போ நமக்கு தந்தையாருக்கு சில உபாதைகளை கொடுக்கலாம், மேல் படிப்பு படிக்கிறதுக்கு சில தடைகளை கொடுக்கலாம், வெளிநாடு பிரயாணத்துக்கு சில தடைகளை கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த 8, 12ல் சில எதிர்பாராத நன்மைகள் என்ன இருக்குன்னா, சில பேர் ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சில நன்மைகள் இருக்குது. இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதில் அது சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட மருத்துவ ஃபீல்டில் இருக்கிறாங்க அல்லது போலீஸ் இலாக்காவில் இருக்காங்க, அவங்க இப்போ பார்த்திங்கன்னா சிபிஐ இது மாதிரி க்ரைம் பிரான்ச்சு, சைபர் க்ரைமு, அதாவது இன்கம் டேக்ஸ் ரெய்டு, இது எல்லாமே 8, 12ல் கொஞ்சம் கொஞ்சம் சம்மந்தம் இருக்குது. அந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸாக போயிடும். அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடாது, எல்லாருக்குமே நஷ்டத்தை கொடுத்துடாது. அந்த மாதிரி 8, 12 ஆதிக்க பணியில் இருக்கவங்களுக்கு அது நன்மையும் செய்யும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.